முதல் பாகத்தில் நம் உடலில் மகிழ்ச்சியை உருவாக்கும் 4 ஹார்மோன்ஸ் பற்றி பார்த்தோம். செரட்டோனின் மன அமைதி, டோபமின் உற்சாகம், ஆக்சிடோசின் அன்பு, என்டார்பின்ஸ் வலி நிவாரணி. இன்று இந்த ஹார்மோன்ஸ் ஏன் மிகவும் முக்கியம் என்று புரிந்து கொள்ளப் போகிறோம். மட்டுமல்ல, இன்னும் 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் பற்றியும் பார்க்கப் போகிறோம். மெலட்டோனின் தூக்க ஹார்மோன், கார்டிசால் விழிப்பு ஹார்மோன். இவை இல்லாவிட்டால் மனிதன் மனிதனாகவே இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் தேடப் போகிறோம். சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிடித்தமான மனிதர் யார்? உங்கள் தாயா, தந்தையா, வாழ்க்கை துணையா, குழந்தைகளா, நண்பர்களா? அவர்களிடம் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அந்த உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன? அவை வருவது உங்கள் உடலில் சுரக்கும் ஆக்சிடோசினிலிருந்து. ஆக்சிடோசின் தான் அன்பு ஹார்மோன். இதுதான் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பந்தத்தை உருவாக்குகிறது. இதுதான் காதலர்களை இணைக்கிறது. இதுதான் நண்பர்களை நெருக்கமாக வைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஹார்மோன்ஸ் ஒவ்வொன்றும் குறையும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? அதைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நமது உடல் ஒரு இயந்திரம் இல்லை. இயந்திரத்திற்கு அதற்கு தேவையான பொருட்கள் கிடைத்துவிட்டால் போதும். எரிபொருள் கொடுங்கள், உயவு எண்ணெய் கொடுங்கள், பராமரிப்பு செய்யுங்கள், அது சரியாக வேலை செய்து கொண்டே இருக்கும். அதற்கு வேறு எந்த தேவையும் இல்லை. அதற்கு திருப்தி வேண்டாம், மகிழ்ச்சி வேண்டாம், குதூகலம் வேண்டாம். ஆனால் மனிதன் அப்படியில்லை. மனிதனுக்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும் போதாது. நல்ல வீடு இருக்கிறது, நல்ல உணவு இருக்கிறது, நல்ல உடை இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு ஏனோ திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குதூகலமில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து கிடைப்பது இல்லை. அது உள்ளே இருந்து வரவேண்டும். அதை தரவேண்டியது அவனுடைய ஹார்மோன்ஸ் தான். செரட்டோனின், டோபமின், ஆக்சிடோசின், என்டார்பின்ஸ், மெலட்டோனின், கார்டிசால், இந்த 6 ஹார்மோன்ஸ் தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் தருகின்றன. இவைதான் அவனுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. இவைதான் வாழ்வில் ஒரு நோக்கத்தை உருவாக்குகின்றன. இவைதான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை தருகின்றன. இப்போது ஒரு கேள்வி. இன்று நகரங்களில் வாழும் மனிதர்களிடம் பாருங்கள், எல்லா வசதிகளும் இருக்கின்றன. நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வாகனம், நல்ல உணவு எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சலிப்பு, ஒரு போர், ஒரு வெறுமை. எதுக்கு இந்த வாழ்க்கை என்ற கேள்வி அடிக்கடி வருகிறது. வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் அதே நேரம் கிராமங்களை பாருங்கள், அந்த காலத்து மனிதர்களை பாருங்கள். வசதிகள் கம்மி, வீடு சிறியது, உணவு எளிமையானது, வேலை கடினமானது. ஆனாலும் அவர்கள் நீண்ட காலம் வாழ ஆசைப்பட்டார்கள். வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தார்கள். ஒவ்வொரு நாளையும் கொண்டாடினார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் நன்றாக சுரந்தன. அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தது. அவர்கள் காலையில் சூரிய ஒளியில் நடந்தார்கள். உடலை உழைப்பால் அசைத்தார்கள். மனிதர்களுடன் நெருக்கமாக இருந்தார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி கண்டார்கள். இயற்கையாகவே அவர்கள் ஹார்மோன்ஸை தோண்டினார்கள். இன்று நாம் வசதிகள் இருந்தும் ஹாப்பி ஹார்மோன்ஸை இழந்துவிட்டோம். குளிரூட்டப்பட்ட அறையில் மூடி கிடக்கிறோம். கையடக்க தொலைபேசியில் முகத்தை புதைத்துக் கொள்கிறோம். உடலை அசைக்க மறுக்கிறோம். மனிதர்களை விட்டு விலகி வாழ்கிறோம். இதனால் நம் ஹார்மோன் சுரப்பது நின்றுவிட்டது. இதனால்தான் எல்லா வசதிகள் இருந்தும் நமக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது. ஒரு நிமிடம் ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு காடு, பசுமையான மரங்கள், அமைதியான சூழல். அங்கே ஒரு மான் மேய்ந்து கொண்டிருக்கிறது. சாந்தமாக, அமைதியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல். திடீரென்று ஒரு சிங்கம் பாய்கிறது. பசியோடு இருக்கிறது. அது மானை துரத்துகிறது. இப்போது அந்த மானாக நீங்கள் இருப்பதாக நினைத்து பாருங்கள். உங்கள் கண்களில் பயம், உங்கள் இதயம் வேகமாக அடித்துக் கொள்கிறது. உங்கள் கால்கள் ஓடுகின்றன. நீங்கள் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறீர்கள். குதிக்கிறீர்கள், ஓடுகிறீர்கள், வளைந்து வளைந்து ஓடுகிறீர்கள். சில மான்கள் சிங்கத்துடன் போராடி கடைசியில் தப்பித்து விடுகின்றன. சில மான்கள் மாட்டிக்கொண்டு விடுகின்றன. இப்போது ஒரு கேள்வி. தப்பித்த மான் அது பலசாலியான மானா? இல்லை. மாட்டிக்கொண்ட மான் அது பலவீனமான மானா? இல்லை. அப்படின்னா வித்தியாசம் என்ன? வித்தியாசம் அவைகளின் உடலில் சுரந்த ஹார்மோன்ஸ் தான். சிங்கம் மானை துரத்தும்போது அதன் உடல் ஒரு பவர் பேங்க் மாதிரி வேலை செய்கிறது. அதற்கு கிடைப்பது அட்ரினலின் மற்றும் கார்டிசால். இது என்ன செய்யும்? சிங்கத்தின் இதயத்தை பந்தயக்கார் மாதிரி வேகமாக அடிக்க வைக்கும். அதன் கால்களுக்கு கூடுதல் பலம் கொடுக்கும். அதன் கண்களுக்கு கூடுதல் கூர்மை கொடுக்கும். மானை மட்டுமே பார்க்கும்.
கார்ட்டிசால் நீண்ட நேரம் துரத்துவதற்கான ஆற்றலை தரும். இந்த ஹார்மோன்ஸ் நன்றாக இருந்தால் சிங்கம் விடாமல் துரத்தும், போராடும், வெற்றி பெறும். இந்த ஹார்மோன்ஸ் குறைவாக இருந்தால் சிங்கம் நடுவழியில் விட்டுவிடும், போதும் என்று நின்றுவிடும். மான் தப்பித்து ஓடும்போது அதற்கும் அதே அட்ரினலின் மற்றும் கார்ட்டிசால் வேண்டும். கார்ட்டிசால் மானுக்கு இன்னும் முக்கியம், ஏனென்றால் அட்ரினலின் சில நிமிடங்கள் மட்டுமே வேலை செய்யும். ஆனால் மான் பல நிமிடங்கள் ஓட வேண்டும். அப்போது கார்ட்டிசால் வந்து உடலில் உள்ள சேமித்து வைத்துள்ள ஆற்றலை எடுத்து அதை உடனடி சக்தியாக மாற்றும். இதனால் மானால் நீண்ட நேரம் ஓட முடியும், களைக்காமல் ஓட முடியும். இப்போது புரிகிறதா? தப்பித்த மானிடம் இந்த ஹார்மோன்ஸ் நன்றாக சுரந்தன. அதனால் அதற்கு போதுமான சக்தி கிடைத்தது, நீண்ட நேரம் ஓட முடிந்தது, தப்பித்துவிட்டது. மாட்டிக்கொண்ட மானிடம் இந்த ஹார்மோன் சரியாக சுரக்கவில்லை. அதனால் சீக்கிரமே களைத்து போய்விட்டது, ஓட முடியாமல் நின்றுவிட்டது, மாட்டிக்கொண்டது. இதையேதான் நம் மனிதர்களிடமும் பார்க்கிறோம். சிலருக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் போராடுவார்கள், முயற்சி செய்வார்கள், வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும். இன்னும் சிலருக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போய்விடுவார்கள், முடியாது என்று நின்று விடுவார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. வித்தியாசம் என்ன? அவர்களுடைய ஹார்மோன்ஸ் தான் வித்தியாசம். சிங்கத்துக்கும் மானுக்கும் இடையிலான போர் அது பலத்தின் போர் அல்ல, அது ஹார்மோன்களின் போர். அதேதான் மனித வாழ்க்கையும். இப்போது செரட்டோனின் பற்றி பார்க்கப் போகிறோம். இது குறையும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் சக உத்தியோகி ஒருவர் ஏதோ தவறாக பேசிவிட்டார். சின்ன விஷயம், ஆனால் உங்களுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. மணிக்கணக்கில் அதையே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரவு தூக்கம் வரவில்லை. மறுநாளும் அதே எண்ணம். மனதில் அமைதியே இல்லை. இது உங்கள் கோப பிரச்சனை இல்லை, இது உங்கள் செரட்டோனின் குறைவின் விளைவு. செரட்டோனின் 90% வயிற்றில் சுரைக்கிறது. நம் வயிறு சுத்தமாக இல்லாவிட்டால் நாம் சாப்பிடும் ஜங்க் ஃபுட், குளிர்பானங்கள், அதிக சர்க்கரை, இவை நம் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அழித்து செரட்டோனின் உற்பத்தியை தடுக்கின்றன. ஆனால் இதை சரி செய்யும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம் வயிறு சுத்தமாகும்போது நல்ல பாக்டீரியாக்கள் மீண்டும் பெருக ஆரம்பிக்கும். உடனே செரட்டோனின் உற்பத்தி சீராக ஆரம்பிக்கும். செரட்டோனின் சரியாக சுரக்க ஆரம்பித்ததும் காலையில் எழுந்ததும் புத்துணர்ச்சி வரும், மனதில் ஒரு அமைதி வரும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வராது. இரவில் தூக்கம் நன்றாக வரும், கவலைகள் குறையும், மனம் சஞ்சலமில்லாமல் இருக்கும். இதுதான் செரட்டோனினின் மாயாஜாலம். இப்போது டோபமின் பற்றி பார்க்கலாம். இது குறையும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம். நீங்கள் ஒரு திட்டத்தை தொடங்குகிறீர்கள். ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கிறீர்கள். ஆனால் சில நாட்களில் அந்த ஆர்வம் போய்விடுகிறது. திட்டத்தை பாதியில் விட்டுவிடுகிறீர்கள். அடுத்த திட்டம் அதே கதை. எதையும் முழுமையாக முடிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருந்தும் அதை அடைய முடியாமல் தவிக்கிறீர்கள். இது உங்கள் சோம்பேறித்தனம் இல்லை, இது உங்கள் டோபமின் குறைவின் விளைவு. டோபமின் மூளையில் சுரக்கிறது. நரம்பு மண்டலம் சீராக இல்லாவிட்டால் மூளைக்கு சரியான சமிக்ஞை போகாது. அப்போது டோபமின் சுரக்காது. இதை சரி செய்யும்போது என்ன நடக்கும்? மூளைக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்கும். டோபமின் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், வேலையை முடிக்க ஒரு ஆர்வம் வரும், வெற்றி மீது நம்பிக்கை வரும், திட்டங்களை முழுமையாக முடிப்பீர்கள், வாழ்க்கையில் ஒரு நோக்கம் ஏற்படும். இதுதான் டோபமினின் சக்தி. இப்போது டோபமின் பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஒரு சாதாரண நாளை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு திட்டம், ஒரு பணி. அதை முடிக்க வேண்டும், அதற்கு நேரம் எடுக்கும், முயற்சி எடுக்கும், கவனம் எடுக்கும். ஆனால் உங்கள் உடலில் டோபமின் சுரந்து கொண்டிருக்கிறது. அப்போது உங்களுக்கு அந்த வேலையில் முடிக்க ஒரு இயக்கம் வரும், ஒரு ஊக்கம் வரும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் அந்த வேலையை விரைவாக முடிப்பீர்கள், வேகமாக முடிப்பீர்கள், துல்லியமாக முடிப்பீர்கள். முடித்த பிறகு அதன் திருப்தியை முழுமையாக அனுபவிப்பீர்கள். அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். அந்த சாதனையை கொண்டாடுவீர்கள். இதுதான் டோபமினின் மாயாஜாலம். இப்போது இதையே வேறு ஒரு கோணத்தில் பாருங்கள். ஒரு மாணவன் தேர்வுக்கு படிக்கிறான். நாள் முழுவதும் படிக்க வேண்டும். பல மணி நேரம் கவனம் செலுத்த வேண்டும். அவன் உடலில் டோபமின் சரியாக சுரந்தால் அவனுக்கு படிக்க ஒரு ஆர்வம் வரும், ஒரு இயக்கம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அவன் நன்றாக படிப்பான், தேர்வில் நன்றாக எழுதுவான், வெற்றி பெறுவான். ஒரு வியாபாரி ஒரு தொழிலை நடத்துறான். பல முடிவுகள் எடுக்க வேண்டும், பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அவன் உடலில் டோபமின் சரியாக சுரந்தால் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு தெளிவு வரும், ஒரு நம்பிக்கை வரும். அவன் சரியான முடிவுகள் எடுப்பான்,
வெற்றி பெறுவான். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு போட்டியில் ஆடுறான். கடைசி நேரம், அழுத்தம் அதிகமாயிருக்கு. அவன் உடலில் டோபமின் சரியாக சுரந்தால் அவனுக்கு கூடுதல் ஆற்றல் கிடைக்கும், கூடுதல் கவனம் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அவன் வெற்றி பெறுவான். இதனால்தான் சொல்றோம், டோபமின் தான் வெற்றியின் ரகசியம். இது இல்லாம எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் வெற்றி கிடைக்காது, நம்பிக்கை கிடைக்காது. ஏனென்றால் வெற்றி என்பது திறமை மட்டுமில்லை, அது மனநிலை, அது ஊக்கம், அது உறுதி, அது நம்பிக்கை. இவை அனைத்தையும் தர வேண்டியது டோபமின் தான். அடுத்து ஆக்சிடோசின் பற்றி பார்க்கப் போகிறோம். இது குறையும்போது உங்கள் உறவுகளில் என்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை துணை மீது சந்தேகம் வருகிறது. அவர்கள் எங்கே போனார்கள்? யாருடன் பேசுகிறார்கள்? ஏன் சிரிக்கிறார்கள்? நம்ப முடியவில்லை. கேள்விகள் கேட்கிறீர்கள், சண்டை போடுகிறீர்கள். வீட்டில் அமைதி இல்லை. பிள்ளைகள் பயத்தில் வளர்கிறார்கள். உறவுகள் மீதான நம்பிக்கை போய்விடுகிறது. இது உங்கள் சந்தேக பிரச்சனை இல்லை, இது உங்கள் ஆக்சிடோசின் குறைவின் விளைவு. ஆக்சிடோசின் மூளையில் சுரந்து இரத்தத்தில் கலக்கிறது. மனித தொடர்புகள் இல்லாவிட்டால், தனிமையில் வாழ்ந்தால் இது சுரக்காது. இதை சரி செய்யும்போது என்ன நடக்கும்? உங்கள் உடலில் ஆக்சிடோசின் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் உறவுகள் மேம்படும், உங்கள் துணை மீது நம்பிக்கை வரும், பிள்ளைகளிடம் பாசம் பொங்கும், வீட்டில் அமைதி வரும், நண்பர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும். இதுதான் ஆக்சிடோசினின் அருமை. இப்போது என்டார்ஃபின்ஸ் பற்றி பார்க்கலாம். இது குறையும்போது உங்கள் உடலில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். காலையில் எழுந்ததும் தலைவலி, மதியத்திற்குள் கழுத்து வலி, இரவில் முதுகுவலி. மாத்திரை சாப்பிட்டால் சரி, மறுபடியும் வலி. மாத்திரை இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை. உடல் முழுவதும் வலி, ஓய்வே இல்லை. உடல் குணமாகும் என்ற நம்பிக்கை போய்விடுகிறது. இது உங்கள் உடல் பலவீனமில்லை, இது உங்கள் என்டார்ஃபின்ஸ் குறைவின் விளைவு. என்டார்ஃபின்ஸ் உடல் முழுவதும் சுரக்கிறது. உடல் அசைவு இல்லாவிட்டால் இது சுரக்காது. இதை சரி செய்யும்போது என்ன நடக்கும்? உங்கள் உடலில் என்டார்ஃபின்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு உடல் வலிகள் குறையும், மாத்திரைகள் இல்லாமலேயே வலி போகும். உடலில் ஒரு லேசான உணர்வு வரும். நடக்க வேண்டும், ஓட வேண்டும் என்ற ஆர்வம் வரும். சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் வரும். இதுதான் என்டார்ஃபின்ஸின் வல்லமை. இப்போது கார்டிசால் மற்றும் மெலட்டோனின் பற்றி பார்க்கப் போகிறோம். இது இரண்டும் நம் உடலின் 24 மணி நேர கடிகாரம். நம் உடலை ஒரு கடிகாரம் போல நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடிகாரத்தை கட்டுப்படுத்துவது நம் மூளையில் இருக்கும் ஒரு சிறிய பகுதி. அது வெளிச்சத்தையும் இருளையும் வைத்து உடலுக்கு சமிக்ஞை கொடுக்கும். காலையில் சூரிய ஒளி நம் கண்களில் படும்போது மூளை உடலுக்கு ஒரு சமிக்ஞை கொடுக்கும். உடனே கார்டிசால் அதிகமாக சுரக்கும். கார்டிசால் என்பது விழிப்பு ஹார்மோன். இதனால் உடல் விழித்துக் கொள்ளும், ஆற்றல் அதிகரிக்கும், மூளை கூர்மையாகும். அதே நேரத்தில் மெலட்டோனின் தானாகவே குறையும். அதனால்தான் காலையில் நமக்கு தூக்கம் போய்விடுகிறது. கார்டிசால் சரியாக சுரக்க ஆரம்பித்ததும் காலையில் சுறுசுறுப்பாக எழுவீர்கள். பகல் முழுவதும் ஆற்றலோடு இருப்பீர்கள். மனம் கூர்மையாக இருக்கும், வேலையில் கவனம் செலுத்த முடியும். இரவில் இருட்டு ஆரம்பித்ததும் மூளை மற்றொரு சமிக்ஞை அனுப்பும். உடனே மெலட்டோனின் அதிகமாக சுரக்கும். மெலட்டோனின் என்பது தூக்க ஹார்மோன். இதனால் உடல் தளர்வடையும், மூளை மெதுவாக இயங்கும், தூக்கம் வரும். அதே நேரத்தில் கார்டிசால் தானாகவே குறையும். மெலட்டோனின் சரியாக சுரக்க ஆரம்பித்ததும் தலை வைத்த 10 நிமிடத்தில் தூக்கம் வரும். இரவு முழுவதும் ஆழ்ந்த தூக்கம். காலையில் புத்துணர்ச்சியோடு எழுவீர்கள். இதை சூரியன் மற்றும் நிலவு போல நினைத்துக் கொள்ளுங்கள். கார்டிசால் என்பது பகல், சூரியன். மெலட்டோனின் என்பது இரவு, நிலவு. சூரியன் இருக்கும்போது நிலவு தெரியாது, நிலவு இருக்கும்போது சூரியன் தெரியாது. அதே போலத்தான் கார்டிசால் அதிகமாக இருக்கும்போது மெலட்டோனின் குறையும். மெலட்டோனின் அதிகமாக இருக்கும்போது கார்டிசால் குறையும். இரண்டும் ஒன்றையொன்று சமநிலைப்படுத்திக் கொள்கிறன. இன்றைய வாழ்க்கை முறையில் இரவு நேரத்தில் மொபைல் லைட், மன அழுத்தம், ஒழுங்கற்ற தூக்க நேரம், வேலை அழுத்தம் இவை எல்லாம் கார்டிசாலை இரவு நேரத்திலும் அதிகமாக வைத்திருக்கும். அதனால் மெலட்டோனின் சரியாக சுரக்க முடியாது. இதன் விளைவு தூக்கம் வராமல் இருப்பது, நடுவில் விழித்துக் கொள்வது, காலையில் களைப்பு. நம் உடலுக்கு இயற்கையாகவே இதை சமநிலைப்படுத்த தெரியும். ஆனால் மன அழுத்தம், தவறான வாழ்க்கை முறை, உடலில் உள்ள பிடிப்புகள் இவை இதை சமநிலையை கெடுக்கிறது. அதனால்தான் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் சிகிச்சைகள் இந்த ரிதமை மீண்டும் சரி செய்ய உதவுகின்றன.
பகலில் கார்ட்டிசால் நம்மை எழுப்புகிறது, இரவில் மெலட்டோனின் நம்மை தூங்க வைக்கிறது. இந்த இரண்டின் சமநிலையே ஒரு மனிதனின் ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த சமநிலையைத்தான் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் மீட்டெடுக்க உதவுகிறோம். இப்போது புரிகிறதா? ஒரு மனிதன் கோபமாக இருந்தால் அது அவன் குணமில்லை. ஒரு மனிதன் சோம்பேறியாக இருந்தால் அது அவன் குணமில்லை. ஒரு மனிதன் சந்தேகமாக இருந்தால் அது அவன் குணமில்லை. ஒரு மனிதனுக்கு உடல் வலி இருந்தால் அது வெறும் உடல் பலவீனமில்லை. ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் அது வெறும் தூக்கமின்மை இல்லை. ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் இருந்தால் அது வெறும் பதற்றமில்லை. இவை எல்லாம் அவன் உடலில் ஹார்மோன் சரியாக சுரக்காததன் விளைவு. இதனால்தான் ஒரே குடும்பத்தில் சிலர் மகிழ்ச்சியாகவும் சிலர் மகிழ்ச்சி இல்லாமலும் இருக்கிறார்கள். ஒரே சூழ்நிலையில் சிலர் வெற்றி பெறவும் சிலர் தோற்கவும் காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான். இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம், கவலை, மனசோர்வு இவை எல்லாம் மனநலப் பிரச்சினைகள் என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் இவை உண்மையில் மனநலப் பிரச்சினைகளா? ஒரு மனிதன் சோர்வாக இருக்கிறான். அவனுக்கு எதிலும் ஆர்வமில்லை, தூக்கம் சரியில்லை, கோபம் அதிகமாக இருக்கிறது. இவை எல்லாம் டோபமின் குறைவின் அறிகுறிகள், செரட்டோனின் குறைவின் அறிகுறிகள். இவற்றை பலரும் மனநல பிரச்சினை என்று நினைக்கிறார்கள். மனநல மருத்துவரிடம் போகிறார்கள். மனசோர்வு என்று பெயர் வைக்கிறார்கள், மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள். ஆனால் மனநல பிரச்சினை என்பது வேறு, ஹார்மோன் குறைபாடு என்பது வேறு. இரண்டும் வெவ்வேறு காரணங்கள், வெவ்வேறு தீர்வுகள். இங்கு நாம் பேசுவது ஹார்மோன் குறைபாட்டை பற்றி மட்டுமே. இப்போது ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் இதை எப்படி அணுகுகிறோம் என்று பார்ப்போம். முதலில் எங்களிடம் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் உங்கள் உடலை முழுமையாக ஆராய்வார்கள். உங்கள் வயிறு எப்படி இருக்கிறது, உங்கள் நரம்பு மண்டலம் எப்படி இருக்கிறது, உங்கள் முதுகெலும்பில் ஏதேனும் அழுத்தம் இருக்கிறதா, உங்கள் தசைகளில் ஏதேனும் பிடிப்பு இருக்கிறதா, இவை அனைத்தையும் ஆராய்ந்த பிறகுதான் சிகிச்சை தொடங்குகிறது. அடுத்து வயிற்றை சுத்தப்படுத்துகிறோம். அப்போதுதான் செரட்டோனின் சுரக்கும் சூழல் உருவாகிறது. பிறகு நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறோம். முதுகெலும்பில் உள்ள அழுத்தத்தை நீக்குகிறோம். அப்போதுதான் டோபமின் சுரக்கும் பாதை சரியாகிறது. அதன் பிறகு உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறோம். தசைகளை தளர்த்துகிறோம். அப்போதுதான் என்டார்ஃபின் சுரக்கும் சூழல் உருவாகிறது. இறுதியாக மனதை அமைதிப்படுத்துகிறோம். அப்போதுதான் ஆக்சிடோசின், மெலட்டோனின், கார்ட்டிசால் சுரக்கும் சூழல் உருவாகிறது. இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இப்போது ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் செய்யும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நாங்கள் உங்கள் பிரச்சனைகளை மட்டும் கேட்பதில்லை. நாங்கள் உங்கள் உடலிடம் பேசுகிறோம். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். நாங்கள் உங்கள் உடலிடம் பேசுகிறோம். அதோடு பழகுகிறோம். அதற்கு கேட்கிறோம். ஏனென்றால் உங்கள் உடலுக்கு ஒரு மொழி இருக்கிறது. அது உங்களிடம் ஏதோ சொல்ல வருகிறது. அது என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு புரியல. ஆனால் அது சமிக்கைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. தலைவலி வருது, அது ஒரு சமிக்கை. தூக்கம் வரல, அது ஒரு சமிக்கை. கோபம் வருது, அது ஒரு சமிக்கை. சோர்வு வருது, அது ஒரு சமிக்கை. இந்த சமிக்கைகளை நீங்கள் புரிஞ்சுக்க முடியல. அதனால அதை புறக்கணிக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் அந்த மொழி புரிஞ்சவங்க. நாங்கள் பல வருஷமா இந்த உடலோடு பேசுறோம். அது என்ன சொல்ல வருதுன்னு எங்களுக்கு தெரியும். ரிஃப்ளெக்ஸாலஜில பாதத்தில் ஒரு புள்ளியை அழுத்தும்போது அது என்ன சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்யுபங்க்சர்ல ஒரு ஊசி வைக்கும்போது அதுக்கு என்ன பதில் வரும்னு எங்களுக்கு தெரியும். கப்பிங்ல ஒரு குப்பி வைக்கும்போது அது என்ன வெளியேற்றும்னு எங்களுக்கு தெரியும். இப்படி நாங்கள் உங்கள் உடலோடு தொடர்பு கொள்கிறோம். அது சொல்றதை கேட்டு அதற்கு தேவையானதை கொடுக்கிறோம். நாங்கள் கொடுக்கிற சிகிச்சைக்கு உங்கள் உடல் பதில் சொல்லும். அது என்ன பதில் சொல்லும்னா, செரட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும், மன அமைதி வரும். டோபமின் சுரக்க ஆரம்பிக்கும், உற்சாகம் வரும். ஆக்சிடோசின் சுரக்க ஆரம்பிக்கும், அன்பு வரும். என்டார்ஃபின் சுரக்க ஆரம்பிக்கும், வலி நிவாரணம் வரும். மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும், தூக்கம் வரும். கார்ட்டிசால் சுரக்க ஆரம்பிக்கும், ஆற்றல் வரும். இப்படி உங்கள் உடல் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். நாங்கள் எதுவும் வலுக்கட்டாயமாக செய்ய மாட்டோம். நாங்கள் எதுவும் திணிக்க மாட்டோம். நாங்கள் செய்வது உங்கள் உடலுக்கு ஒரு தூண்டுதல் கொடுப்பது மட்டும்தான். மீதியை அது தானே செய்யும். அதனால்தான் இங்கு சிகிச்சை எடுத்தவர்கள் குணமாகி மட்டும் போவதில்லை. அவர்கள் மாற்றமடைந்து போகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக போகிறார்கள், திருப்தியாக போகிறார்கள், நிறைவாக போகிறார்கள். ஏனென்றால்
அவர்களின் உடல் தானாகவே சரியாகி அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறது. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேச வேண்டும். நாம் முன்பெல்லாம் சாப்பிட்டால் ஒரு திருப்தி ஏற்படும், ஹோட்டலில் சாப்பிட்டால் இன்னும் திருப்தி ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் ஒரு திருப்தி ஏற்படும், அதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிக் கொடுப்பது போல் அது ஏதோ சாதித்த மாதிரி மனசுக்குள் ஒரு திருப்தி. அதேபோல்தான் நாமும் இருந்தோம். ஆனால் இன்று பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கினால் கூட நமக்கு மகிழ்ச்சி இருப்பதில்லை. பெண்களுக்கு பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு புடவை வாங்கினாலும் அதில் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. ஏன் தெரியுமா? காரணம், உடல் ரீதியாக அந்த ஹார்மோன் சுரக்க வேண்டும். செரட்டோனின், டோபமீன், ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ், மெலட்டோனின், கார்டிசால், இந்த 6 ஹார்மோன்ஸ் தான் நமக்கு திருப்தியை தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், குதூகலத்தை தர வேண்டும். இவை சுரக்காதவரை எவ்வளவு பெரிய பொருட்கள் வாங்கினாலும், எவ்வளவு பெரிய சாதனைகள் வந்தாலும் நமக்கு ஒரு வெறுமை மட்டுமே மிஞ்சும். இதைத்தான் நாங்கள் இங்கு முதன்மையாக எடுத்து செய்கிறோம். இதை சரி செய்து கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை போர் அடிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் அனுபவிக்க தோன்றுகிறது. அவர்கள் மனிதர்களை நேசிக்கிறார்கள். மனிதர்கள் அவர்களை நேசிக்கிறார்கள். அவர்கள் பொருட்கள் வாங்கும்போது அது அவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. வாங்கிய பிறகும் அந்த மகிழ்ச்சி நீடிக்கிறது. சலிப்பு வருவதில்லை. ஏனென்றால் அவர்களின் ஹார்மோன் சரியாக சுரக்கின்றன. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. நாங்கள் ஏன் மாதா மாதம் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள அழைக்கிறோம் தெரியுமா? உங்கள் உடலை ஒரு தோட்டம் போல நினைத்துக் கொள்ளுங்கள். தினமும் தண்ணீர் ஊற்றினாலும் மாதத்தில் ஒரு முறை களை எடுக்க வேண்டும். அப்போதுதான் தோட்டம் பசுமையாக இருக்கும். செடிகள் நன்றாக வளரும். பூக்கள் அழகாக பூக்கும். அதேதான் உங்கள் உடலும். ஒரு மாத காலத்தில் நம் உடலில் எத்தனை கழிவுகள் சேர்கின்றன தெரியுமா? நாம் சாப்பிடும் உணவிலுள்ள நச்சுகள், நாம் சுவாசிக்கும் காற்றிலுள்ள மாசுகள், நம் மனதில் சேரும் அழுத்தங்கள், நம் வேலையில் வரும் களைப்புகள். இவை அனைத்தும் நம் உடலில் தேங்கி நம் ஹார்மோன்களை பாவிக்கின்றன, நம் ஆற்றலை குறைக்கின்றன, நம் முகத்தில் பொலிவை கெடுக்கின்றன. அதனால்தான் மாதந்தோறும் இதை சுத்தம் செய்ய வேண்டும். இப்படி ரெகுலராக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உங்கள் உடல் வலிமையாகும், தசைகள் பலப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உங்கள் முகத்தில் பொலிவு கூடும், சருமம் பளபளக்கும், வயதான அறிகுறிகள் குறையும், உங்கள் ஆற்றல் கூடும், காலையில் சுறுசுறுப்பாக எழுவீர்கள், நாள் முழுவதும் களைப்பு இருக்காது, உங்கள் ஆளுமை திறன் கூடும், பேசும் திறன் மேம்படும், மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி வரும், உங்கள் மனதில் தைரியம் கூடும், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் துணிவு வரும், வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். மட்டுமல்ல, ஹார்மோன்ஸ் மட்டுமில்லை, உங்கள் உடலில் உள்ள மற்ற இயக்கங்களும் சரியாக இயங்கும். செரிமானம் சீராகும், இரத்த ஓட்டம் சீராகும், நரம்பு மண்டலம் சீராகும், சுவாசம் சீராகும், தூக்க சுழற்சி சீராகும். இப்படி உங்கள் உடல் தானாகவே சமநிலைப்படும். இதன் விளைவாக நீங்கள் நீண்ட நாள் வாழ்வீர்கள், ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இதுவே ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரின் குறிக்கோள். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆர் கோல். இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் உங்களுக்கு மருந்து தருவதில்லை, மாத்திரை தருவதில்லை. நாங்கள் தருவது உங்கள் உடலில் ஏற்கனவே இருக்கும் அந்த அபார சக்தியை மீண்டும் எழுப்பும் ஒரு தூண்டுதல் மட்டும்தான். அந்த தூண்டுதலை பெற்று உங்கள் உடல் தானாகவே ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிக்கிறது. அப்போதுதான் உங்களுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை வரும். வாழ்வில் ஒரு நோக்கம் ஏற்படும். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை தானாகவே வரும். இதுவே ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரின் குறிக்கோள். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆர் கோல். இப்போது நாம் இன்று பார்த்த அனைத்தையும் சுருக்கமாக நினைவுபடுத்தி பார்ப்போம். ஹாப்பி ஹார்மோன்ஸ் 6. செரட்டோனின் மன அமைதி தருகிறது. டோபமின் உற்சாகம் தருகிறது. ஆக்சிடோசின் அன்பு தருகிறது. என்டார்ஃபின்ஸ் வலி நிவாரணம் தருகிறது. மெலட்டோனின் தூக்கம் தருகிறது. கார்டிசால் ஆற்றல் தருகிறது. இப்படி 6 ஹார்மோன்ஸும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும்போதுதான் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக ஆகிறான். அந்த ரகசியம் உங்களிடம் இருக்கிறது. அதை மீண்டும் கொண்டு வரும் பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. இன்றைய முக்கியமான ஒரு கேள்வியை மீண்டும் கேட்கிறேன். உங்களை சுற்றி யாராவது இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் உங்கள் கணவர், மனைவி, அம்மா, அப்பா, தம்பி, தங்கை
யாராவது அடிக்கடி கோபம் படுகிறார்களா? யாராவது எப்பவும் சோர்வா இருக்கிறார்களா? யாராவது தூக்கம் சரியில்லாம தவிக்கிறார்களா? யாராவது உடம்பெல்லாம் வலி என்று சொல்கிறார்களா? யாராவது எதிலும் ஆர்வமில்லாம இருக்கிறார்களா? அவர்களை ஒருமுறை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். ஒருமுறை வந்து பார்க்கட்டும். எங்களோட பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் அவர்களை முழுமையாக ஆராய்வார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அது ஹார்மோன் சார்ந்ததா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை அவர்களுக்கு ஹார்மோன் குறைபாடு இருந்தால் நாங்கள் அதை சரி பண்ண உதவுவோம். ஒருவேளை அவர்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதற்கான சரியான வழியை சொல்லித் தருவோம். ஏனென்றால் எங்கள் குறிக்கோள் ஒன்றுதான்: நல்ல ஒரு மனித சமுதாயம். ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனது, அமைதியான குடும்பம், வெற்றிகரமான சமூகம். இதை உருவாக்க நாங்கள் தயார். நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களை அனுப்ப தயாராகுங்கள். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதை நிரூபிக்க நாங்கள் தயார். இந்த உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் பகிருங்கள். ஏனென்றால் ஆரோக்கியமான உடல் மட்டுமில்லை, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதும் நம் கையில்தான். இளமையோட, வலிமையோட, வளத்தோட நீண்ட நாள் வாழ எங்கள் வாழ்த்துக்கள்.